உயிர்த்ததின் மூலம் உண்டான சகல ஆசீர்வாதங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம், வேலை, வியாபாரம், குடும்பம், அதில் எல்லாம் உண்டாகின சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுப்பக்கூடிய இடமாக தேவன் சபை வைத்து விட்டார். சபை வைத்து விட்டார். என்ன சபை வைத்து விட்டார்? சபையில தான் கர்த்தர் வார்த்தை போதிக்கப்படுகிறது. அப்போ ஈசாக்கு மோரியா மலை, கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை, தேவ பிள்ளைகள் நமக்கு சபை. சத்தமா சொல்லுங்க. ஈசாக்கு மோரியா மலை, இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை, எனக்கோ திருசபை, எனக்கோ திருசபை, எனக்கோ குட்வே ஆலயம். ஆமென். கலந்தடு. அழகான புள்ள, 100 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு, பெத்தெடுத்துக்கிறான். 100 வயசுல பெத்தது பிள்ளைய இப்ப பலிட்டு சொல்லிட்டாரு. அவன் எங்க போகணும் என்றால் மோரியா மலையில் இருக்கிற குறிப்பிட்ட மலைக்கு செல்ல வேண்டும். அங்கதான் பலியிட வேண்டும். அப்பதான் சந்ததி உருவாக வேண்டும். அப்பதான் சந்ததியா சத்ருவாசல் மேற்கொள்வார்கள். அங்க போனான்னா அதை முடிஞ்சிச்சு. அதே போல கிறிஸ்து கல்வாரி மலைதான் குறிக்கப்பட்ட இடம். அங்கதான் பிதா குறித்திருக்கிறார். என்ன பண்ணும்? என் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து அங்கதான் பலியிடப்பட வேண்டும், அங்கதான் மறிக்கப்பட வேண்டும். அது இயேசு குறிக்கப்பட்ட இடம். அப்படின்னா தேவனா பிறந்திருக்கிற நமக்கு குறிக்கப்பட்ட இடம் திருசபை. சபைதான் நாம் குறிக்கப்பட்ட இடம். இங்கிருந்தான் சகல ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். காரணம், இங்குதான் கர்த்தர் வார்த்தை போதிக்கப்படுது. அதனால்தான் வேதம் சொல்லுது, சபை கூடி விடுதலை சில விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாமல். படிக்க யோசித்து பார்த்தேன். அநேக விட்டு வராங்க சபை கூடி விடுதலை. விஷயம் தெரியல. சொல்ல நீங்க விட்டு விடாதீங்க. விட்டு விட கூடாது பாதை என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் போய் புத்தி சொல்லுங்க. ஏன் பதா நீ சபைக்கு வரல? நீங்க சபைக்கு வரல, நீங்க ஏன் இந்த ஆராதனைக்கு வரல சிஸ்டர்? என்ன பண்ணுமா? போய் கேட்டு புத்தி சொல்லணுமா? காரணம், மோரியா மலை ஈசாக்குடைய பிளஸிங்க்கு தேவன் ஆயத்த இடமா இருந்தது. கிறிஸ்துவுக்கு கல்வாரி மலை ஆயத்த பண்ணப்பட்ட இடமா இருந்தது. அங்கதான் நம்மளுக்கு ஆசை பெற்றுக் கொள்ள முடியும். தேவபிள்ளையாக நமக்கு சபைதான் ஆஸ்வதிக்கப்பட்ட இடம், இங்குதான் குறிக்கப்பட்ட இடமா இருக்கிறது. என்னங்க, இங்க இருந்தா நம்ம ஆஸ்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். அந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாக.